இந்த அற்புதம் உங்களுக்கும் நடக்கப் போகிறது. எங்க 8 வருஷமா இருந்த ஒரு நோயை சாயப்பா தீர்த்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய மிராக்கள். இங்க பலர் நோயால கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சில நோய் நீங்களா ஏற்படுத்திக்கிட்டது, சில நோய் கர்ம வினையினால் ஏற்படுத்தப்பட்டது. ரெண்டுத்துக்கும் மருந்து இருக்குது. அடுத்தது இந்த திருஷ்டி உங்க வாழ்க்கையில நிறைய இருக்குது. உங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமா இருக்குது இந்த திருஷ்டி. இதை கழிக்க என்ன பண்ண போறீங்க? சோ ஒரு நல்ல ஆட்டத்தை நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அதற்கு முன்னாடியே நம்ம ஆட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கடவுள் ஓகே, இதற்கு முன்னாடியே இவங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி அந்த ஆட்டத்தை அவர் நிறுத்தி விடுவார். ஸோ நிறைய பேசியிருக்கோம். 1 இல்லை 2 இல்லை, பல விஷயத்த இந்த பதிவில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் எல்லாமே இதுல இருக்கு. சின்ன பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவு ஆரம்பிச்சிடலாமா? என் அன்பு தெய்வத்திற்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்களை நீர் இவ்வளவு சீக்கிரம் ஏற்படுத்தியிருக்கிறீர்களே, அதற்கு நாங்கள் நன்றிகளை உமது பாதத்தில் வைத்து நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு துன்பங்களையும் இன்பங்களாக மாற்றுங்கள் சாயப்பா. எங்கள் கண்ணீரை உங்கள் பாதத்தில் நனைக்கின்றோம். நீர் எங்களுக்கு பதில் சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். எங்கள் கருமாக்கள் மிகவும் கொடுமையானவை. எங்களை வாழ வழியில்லாமல் அது எங்களுக்கு சகல துன்பத்தையும் அளிக்கிறது. நீங்க சொல்லியிருக்கீங்க நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்க அப்படின்னு. எங்களுக்கு எங்க வாழ்க்கையை நினைச்சாவே பயமா இருக்கு. நாங்க நம்பிக்கையோட தான் இருக்கோம், பொறுமையோடு தான் இருக்கிறோம். ஆனா எங்களை மீறி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் பயந்து நடுங்கி தனியாக இருப்பது போல ஒரு மோசமான சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீரே காப்பாற்ற வேண்டும். நீ ஒருவரால தான் எங்கள் வாழ்க்கை மாறும். தயவு செய்து அமைதியாக இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல ஒரு தொடக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். சாயப்பா, இந்த பதிவு முழுவதுமா நான் கேட்கணும். என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். நோய் நொடியோட நான் இருந்து கொண்டும் கடனோட வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னை உனது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு சுதந்திரத்தை கொடு. நோயில இருந்தும் கடனில் இருந்தும் எனக்கு விடுதலை நீரே கொடுக்க வேண்டும். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸோ பிரார்த்தனை பண்ணியாச்சு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. முழு பதிவையும் கேளுங்க. கடவுள் உங்கள் கூடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாக இன்று இரவு புரிந்து கொள்வீர்கள். ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா.
சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒண்ணு மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் நான் இந்த மாயுத்தாவில இருந்தும் சாயப்பா கிட்ட இருந்தும் விலகவே மாட்டேன் அப்படின்னு. என்னங்க எவ்வளவு பெரிய மிராக்கள் தெரியுமா? நினைச்சு பார்த்தாவே புல் அரிக்குது. நான் அடிக்கடி சொல்றேனே, கடவுள் உங்களை நேசிக்கிறாரு. சாயப்பா உங்களை மனப்பூர்வமாக நேசிக்கிறாரு. அவர் உங்களுக்கு நிறைய தரணும் அப்படின்னு ஆவலுடன் இருக்கிறார். இதெல்லாம் சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன தெரியுமா? ஆமாப்பா, நான் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளோட இருக்க, நீ சும்மா சொல்லாத, நீ சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கதான் உன் வேலை. அவர் காப்பாத்துவாரு காப்பாத்துவாருன்னு. என்ன காப்பாத்துவார், எப்படி காப்பாத்துவாரு அப்படின்னு நீங்க மனசுல கேட்டு இருக்கலாம். இது வரைக்கும் நேரடியா கேட்டதில்லை, ஆனா மனசுல நீங்க நிச்சயமா கேட்டு இருக்கலாம். சோ மனசுல கேட்டீங்க இல்லையா, அதுக்கு உண்டானதுதான் இந்த பதிவு. ஒரு பெரிய நோய் அந்த சாய்ராமுக்கு. 8 வருஷம் ட்ரீட்மெண்ட். ஒவ்வொரு தடவை செக் பண்ணும் போதும் அந்த நோய் பெருகுதே தவிர குறையல. ஆனா 3 மாசமா நம்ம அன்பே சாய் குடும்பத்துல அவங்க இணைஞ்சாங்க, ஆடியோஸ் கேட்டாங்க. சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவங்க மனப்பூர்வமா நம்பிக்கையுடன் செய்தார்கள். இன்னைக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நோயோட தாக்கம் 60% குறைந்துள்ளது. எவ்வளவு? 60%. இந்த 3 மாசத்துல அதே மாத்திரை தான் சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இருக்கக்கூடிய நோயுடைய தாக்கம் தீரவே இல்லை. அவங்களுடைய அம்மா எல்லாம் சொல்றாங்க, என்னமோ தெரியல, இந்த 1 வாரமா நீ நல்ல சுறுசுறுப்பா இருக்க, இதனால் வரைக்கும் உன்னால அவ்வளவு சீக்கிரம் நீ எழுந்திருக்க மாட்ட, ஆனா இந்த 1 வாரமா நானும் பாக்குறேன், என்ன பண்ற, என்ன செய்யற, எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுத்துட்டு பார்த்துடலாமா அப்படின்னாங்க. அந்த சாய்ராம் என்கிட்ட கேட்டாங்க, டெஸ்ட் எடுக்கணும், பயமா இருக்குது அப்படின்னாங்க. இல்லம்மா, நீங்க டெஸ்ட் எடுக்க போங்க, பயப்பட வேண்டாம் அப்படின்னு நாம இன்னைக்கு காலையில சொன்னோம். ஸோ டெஸ்ட் முடிஞ்ச ஒரு 3-3:30 மணி இருக்கும், அவங்க ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஆனா டெஸ்ட்ல 60% என்னுடைய நோய் தீர்ந்திருக்குதுன்னா என்னால இப்பயும் நம்பவே முடியல. ஒருவேளை டெஸ்டுக்கு எது போய் சொல்லுமா? சோ நம்ப முடியாத விஷயங்கள் நடக்கும்போது நாம கொஞ்சம் யோசிக்கிறது சரிதானே. நம்ப முடியாத அற்புதத்தையும் செய்வேன் என்று சொன்னாரே, அது உண்மைதான். ஆனா நம்மள ஏத்துக்க முடியல. ஏன்னா அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளவு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படி நடந்தது? என்ன அதிசயம், என்ன அற்புதம்னா, நம்புனதால நடந்தது. நம்பிக்கை வச்சு மாத்திரை சாப்பிட்டதாலே நடந்தது. இன்னும் 1 வாரம் கழிச்சு வாங்க, இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அந்த டாக்டருக்கே ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, அது போல. ஸோ அந்த நேம், அந்த சாய்ராமோட நேம் சிந்தாமணி. ஸோ சிந்தாமணி சாய்ராமுக்கு நிச்சயமா இனி டாக்டர் எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் சரி, அந்த நோய் முற்றிலும் குணமாக வேண்டும். 100% இது குணமாக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். பிகாஸ் ஆஃப் அன்பே சாய் ஃபேமிலி, பிகாஸ் ஆஃப் சாயப்பாவோட சைல்டு. அவங்க நல்ல எண்ணம், குடும்பத்துல இருக்கக்கூடிய பாசம், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், இதை விட இதெல்லாம் தாண்டி தோல்வி வந்துருமா? தோல்வி வந்தாதான் இங்க நம்ம ஆச்சரியப்படணும். சோ வெற்றி, கடவுளுக்கு நன்றி.
இந்த வெற்றியை எல்லோரும் சேர்ந்து நாம் கொண்டாட வேண்டும். ஏன்னா இது மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. உடம்புக்கு முடியாதவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு நடக்கிறோம், போறோம், வரோம், எங்க வேணாலும் போலாம். பஸ்ல போலாம், நடந்து போலாம், கார்ல போலாம், ட்ரெயின்ல போலாம். ஆனா முடியாதவர்கள் வீட்டை பெட்டை தாண்டி அவங்களால ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையோட பரிசுதான் நம்ம அன்பே சாய் குடும்பத்துல அவங்களுக்கு நடந்த ஒரு பிரம்மாண்டமான அற்புதம், அதிசயம். எந்த நோயின்னு நான் சொல்ல விரும்பல, அது தனிப்பட்ட முறையில எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிறது, சொல்ல விரும்பல. பட் 60% she is recover. அடுத்தது என்னங்க, எங்க 50க்கு மேல போயாச்சுங்க. அவங்க சொல்றாங்க, ஆனா இதே லெவல்ல இருந்தா கண்டிப்பா நான் சாதிச்சிருவேனா? சோ இன்னமும் அவங்க ரெக்கவரி ஆகணும். இந்த நிமிடத்துல இருந்து அவங்களுடைய ரெக்கவரியோட வேகம் அதிகரிக்கணும். அந்த நோய் 0ல கொண்டு போய் நிறுத்தணும். நோயே இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்றது நம்ம சாயப்பாவோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நாமளும் அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்களும் நிச்சயமாக அந்த சகோதரிக்காக பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும். இங்க நிறைய பேருக்கு மாயுத்தானா, ஒரு சாயிரம் கேட்டாங்க, மாயுத்தானா என்னங்க? எனக்கு புரியலீங்க, எனக்கும் புரியல. ஒருவேளை புதுசா நீங்க வந்தீங்கன்னா நான் சொன்னதை நான் சொன்னதை மன்னிச்சிருங்க. ஒருவேளை பழைய சாய்ராம இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்லை. இங்க டெய்லியும் தினந்தோறும் ஒவ்வொரு விதமான ஆடியோஸ் போயிட்டு இருக்கு. இங்க எல்லோரும் தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேனே, மொத்தமா 373 சாய்ராமுக்கு மிராக்கள். இந்த சாய்ராம சேர்த்தா 374 சிந்தாமணி சாய்ராமோட ஆட் பண்ணும்போது 374. என்னங்க செஞ்சோம்? என்ன செஞ்சோம்? எதுவுமே செய்யல. மனதார இறைவா, மனதார சாயப்பா, மனதார நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அத செம்மையா நம்ம இந்த பயிற்சிய எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம தொடர்ந்து நாம் வாழ்ந்தோம். அந்த பயிற்சியின் மூலமாக நாம் மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருப்போம். அதனால இந்த பயிற்சி மூலமா தயவு செய்து வேண்டாம், பின்னாடி போகாதீங்க. பின்னாடி போனா முதலை கவ்வும், சிங்கம் பசியோட காத்திருக்குது. ஒரு காட்டுக்குள்ள நாம இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோன்னா பிடிச்சி தின்னுடும். சோ ஒரு கர்மா 1000 இல்லை, 1,00,000 முதலைக்கு சமம். ஒரு கர்மா 1,00,000 சிங்கத்துக்கு சமம். அதனுடைய இடத்துல நாம இருக்கிறோம். நம்ம இடத்துக்கு வர வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் மிகவும் பொறுப்புணர்வுடன் சேர்ந்து இதை செய்ய வேண்டும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை நம்ம கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு பாருங்க, சாய் குரல்ல காலையில 10 மணிக்கு, சாய் 365ல ஈவினிங் 6 o'clock. ஸோ இது மாதிரி பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்க ஒரு வெறி ஏற்பட்டு இருக்குது. என்ன தெரியுமா? இந்த அன்பே சாயில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி அதை சாயப்பா கிட்ட சமர்ப்பிக்கணும் என்று. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே எழுதப்பட்டதுதான் நடக்குது. நாம என்ன எழுத போறோமோ அதை கடவுள் சரி பண்ண போறார். நம்ம தப்பா எழுதிட்டா ஃபெயிலு, ரைட்டா எழுதிட்டா பாஸ். ஃபெயில் ஆனா என்ன பிரச்சனை? மறுபடியும் படிக்கலாமே, தப்பு இல்லைல்ல. கீழே விழுந்துட்டா விழுந்ததை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன் எழுந்திருக்க முடியாதா? நான் எழுந்திருப்பேன்டான்னு சொல்லுங்க. பல பேர் கீழே தள்ளுவாங்க.
பல பேர் உங்க கூட போட்டி போட்டு உங்களை அழிக்கணும் அப்படின்னு சத்தியமா நினைப்பாங்க. 100க்கு 100 நினைப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் பொறாமை பிடித்த ஒரு உலகம். திருஷ்டி பெரிய ஒரு கண்டம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த நம்ம கார் இருக்குல்ல, அப்போ நம்ம வாய் சும்மா இருக்காது. நல்ல செலவே வைக்கலைங்க, சூப்பருங்க, பிரச்சனையே இல்லைங்க, அப்படி இப்படின்னு. அப்போ அடிக்கடி செலவு வைக்கிற ஒரு 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 நபர்கிட்ட என் கார் செலவே வைக்கல, நான் 2 லட்சத்துக்குள்ளதான் வாங்கினேன், இது வரைக்கும் மெக்கானிக் ஷெட்டுக்கு போல அப்படின்னு சொன்ன உடனே கார் ஒரு நாள் நம்ம ராக்கி வந்து மக்கர் பண்ணிட்டு ஷோரூம்ல போய் கேட்டா அங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும், 20,000 ரூபாய் ரெடி ஆகும், ரெடி பண்ணணும் அப்படின்னு. நமக்கு ஃபினான்ஷியல் நம்ம 20,000 எடுத்துல வைக்க முடியாது சட்டனும், ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ ஒன்றும் புரியல, என்னடா அது அப்படின்னு. இப்போ ஃபைனலா சாய்ப்பா என்னன்னா ஒன்றும் புரியலையே அப்படின்னா, ஏண்டா உன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? யாராவது காரை பத்தி பேசினா உடனே சட்டுன்னு நீ உட்காந்து பேசுவியா? நீ தானே சொல்ற திருஷ்டி இருக்குது, நான் சொல்லியிருக்கேன்ல, அதை நீயும் அன்பே சாய் குடும்பத்துல சொல்றல்ல, அப்புறம் எதுக்காக சும்மா எல்லார் இடத்துலயும் என்னுடைய காரு செலவு வைக்கலன்னு? ஒருத்தவங்க கண்ணு போல இன்னொருத்தவங்க கண்ணு இருக்காது, அதனால கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு. நான் உனக்கு நல்லது பண்றேன், நீ நன்றி சொல்றியா சொல்லு. அதை விட்டுட்டு என் கார் எந்த செலவும் வைக்கல அப்படி சொல்றேன். அப்போ நாம ஒரு பாயிண்ட் சொன்னா 10 பாயிண்ட் அவங்க ஜாஸ்தி பண்றாங்க. பட் காட் கிரேஸ், சாய்பாட கிரேஸால அந்த காரோட செலவு ஒரு 4,000 ஆகுது. அதுக்கு வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் நம்ம விட்டு இருக்கோம். சார் உங்களை அந்த ஷோரூம்காரவங்க சீட் பண்றாங்க, பட் அந்த இஷ்யூஸ் கிடையாது, நாங்க சரி பண்ணுறோம், 1 வீக் டைம் கொடுங்கன்னு சொல்லி மெக்கானிக் கடை. ஏன் சொல்றேன்னா, இந்த திருஷ்டி அப்படின்றது சாயப்பாவே இருக்குதுன்னு சொல்லும்போது நாம அந்த திருஷ்டியை நினைக்காம நாம பாட்டுக்கும் கண்ணா பின்னான்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதனாலதான் சொல்றேன், அன்பே சாய் குடும்பத்துல சொல்றதுன்றது வேற, பட் அதே போல மத்தவங்க கிட்டே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமா அது திருஷ்டிமயமாக போகும். அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு முன் நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, நிறைய ஆஃபர்ஸ் வருது, இத்தனை நாள் எனக்கு எந்த ஆஃபர்ஸும் கிடையாது, இங்க கூப்பிடுறாங்க அங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீர்கள். வேலையில கவனத்தை வையுங்க. என்னைக்கு நமக்கு தலையில கொம்பு முளைக்குதோ அன்னைக்கு வாழ்க்கை கீழே இறங்குன்றதை மறந்துடாதீங்க. ஏன்னா கடவுளுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்தா கடவுளுக்கு நன்றிகளை சொல்லுங்க. அதை விட்டு எல்லாருக்கும் போன் பண்ணி எனக்கு நான் அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கடவுள் யாரெல்லாம் நல்லபடியா நடக்குது, அவ்வளவுதான், ரைட். நீங்க பெருமையா காட்டிக்கணும்னு நினைச்சு நீங்க சொல்ல மாட்டீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்கறத ஒரு சந்தோஷமான மனநிலையில எல்லார்கிட்டும் சொல்லியிருக்கீங்க. பட் அதே கடவுள் சொல்றாரு, ரகசியத்தை தயவு செய்து சொல்லாத, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அடக்கத்துடன் அமைதியுடன் இரு. யாராவது கேட்டாங்கன்னா நல்லா போகுதானே, எஸ் நல்லா போகுதுங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் இப்படி அப்படி அது வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தடைகளை ஏற்படுத்தும். இந்த மாயுதால கலந்துக்கிறேன், என் வாழ்க்கை அதை மாறப்போது இதை மாறப்போ சொல்லாதீங்க. நிஜமா சொல்றேன், அப்படி நீங்க யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா 4 பேர்ட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாயுத பயிற்சியில இப்ப வரைக்கும் உங்களால மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மாயுத பயிற்சி ஆரம்பிச்ச நாள் இல்லை, உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் இருந்திருக்கும். நீங்க நல்லா அடுத்த ஒரு 3-4 டேஸ் கண்டினியூ பண்ணியிருந்திருப்பீங்க. திடீர்னு உங்க ஃபேமிலி சர்க்கிளோ இல்லை சம்திங் யாருக்கிட்டையோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. அடுத்த 48 நாளே வாழ்க்கை மாறிடுங்க, எல்லாம் கரெக்டா இருக்குங்க, கடவுள் புண்ணியத்துல நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குது, நல்ல பயிற்சிகள் பண்றேன், அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொன்னவங்க கண்டிப்பா அடுத்த 2-3 நாளில இப்போ வரைக்கும் நீங்க அதை கண்டினியூ பண்ணிருக்க மாட்டீங்க. இதை நான் சேலஞ்சா சொல்றேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சோ சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்தா கூட 10 பாயிண்ட் சொல்லக்கூடாது, ஜஸ்ட் ஒன்லி 1 பாயிண்ட் சொல்லி
கடவுளுடைய ஆசீர்வாதம் நல்லபடியா நடக்குங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா ஆகாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தோல்விகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை நம்ம இந்த பதிவுல சொல்லலைங்க, எல்லா பதிவுலையும் சொல்லியிருக்கோம். எல்லாமே ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே சொல்லிடாதீங்க. வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி தயவு செய்து ஆடிடாதீங்க. ஆடினா கால் சுலுக்கி கீழே விழுந்துடுவோம். ரைட்டா? ஏன்னா இது எல்லாமே அவர் கொடுத்தது. இன்னைக்கு அவர் கொடுப்பாரு, மறுபடியும் எடுப்பாரு. நீங்க கொடுத்துட்டாருன்னு ஓஹோன்னு கொண்டாடினீங்கன்னா மறுபடியும் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆட்டம் ஆடுன நீ சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நம்ம நம்ம ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடை தான் நம்ம சொல்லுவோம். கடவுள் பண்ணாரு, அது ஒரு எக்ஸைட்மெண்டா சொல்லுவோம். என்ன ஆட்டம் ஆடுன, என்னெல்லாம் பண்ண பத்தியா அப்படின்வாங்க. ஆனா எதுவுமே சொல்ல வேண்டாம். கடவுள் கொடுக்கறது கொடுக்கட்டும், எடுக்கிறது எடுக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம நன்றிகளை மட்டும் சொல்லுவோம். கடவுள் உன்னை கொடுக்கிறாரு, சந்தோஷம். உன்னை எடுக்கிறாரு, சந்தோஷப்படு. ஏன்னா அப்பதான் இன்னும் பெஸ்டான ஒரு வழியில அவர் கொடுப்பார். அதை விட்டுட்டு சும்மா வேண்டாம். புலம்பல்கள் வாழ்க்கையில் எதையும், எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாது. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு பாலும் சிக்ஸருக்கு போகும். என்னதான் பவுலர் ரொம்ப டஃப்பா உங்க தலையில காயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பாலை ஸ்விங் பண்ணாலும் நீங்க பேட்டை வச்சு அப்படி அடிச்சீங்கன்னா அது ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்கிற தலையில, அங்க இருக்கிற ஒருத்தவங்களுடைய தலையில போய் படும். ஸோ பவுலர் உங்க தலையில போடணும்னு நினைச்சாங்க, ஆனா நீங்க அடிச்ச அடி அங்க ஆடியன்ஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு பாருங்க, அவருடைய தலையில போய் விழுந்திருக்கும். அந்த கிரவுண்ட், அந்த ஆடிட்டோரியமே ஹாப்பியா ஃபீல் பண்ணும். ரைட்டா? ஸோ அதில் சொல்றேன், நான் நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேம் சொன்னா என்னென்ன. ஸோ எல்லாருக்கும் ஒண்ணுதான், தயவு செய்து நமது ஆட்டம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெற்றியை பல பேருக்கு எக்ஸைட்மெண்டா சொல்லாதீர்கள். வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் ஒரே மனநிலையில் எவர் இருக்கிறாரோ அவரை சாயப்பா தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் செய்து கொடுக்கிறார் என்பது மட்டும்தான் உண்மை. ரைட்டா? ஸோ இன்னைக்கு நடந்த மிராக்கிள், இந்த சிந்தாமணி சாய்ராம் நிச்சயமா சொல்றேன், அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. ஏன்னா அவங்க 8 வருஷம் பட்ட கஷ்டம், பெட்ல படுத்து பின்னாடி எல்லாம் புண்ணு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில நோய்கள் நம்ம நல்லா இருந்தாலும் தாக்குதுன்னா அது கர்ம வினையினாலே. பட் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், எல்லா நோயும் சரி பண்ண முடியும். நான் அடிச்சு சொல்றேன், உங்களுக்கு என்ன நோய் இருந்ததுனாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணுங்க. இதை பத்தி ஒரு வீடியோ கூட நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரிங்க, சொல்லக்கூடிய விஷயத்தை கவனத்துடன் கேட்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அந்த நோயின் தாக்கம் முதலில் குறையும். அதற்கு பின் மறுபடியும் அதை தொடர்ந்து நம்ம செய்யும் போது அந்த நோய் இல்லாமல் போவதற்கும் 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்கிறது. கர்ம வினையினால் வந்த நோயா இருக்கட்டும், இல்ல செயற்கையாக, அதாவது உங்க லைஃப் ஸ்டைல் சரியில்லாம வந்த நோயா இருக்கட்டும், அத்தனையும் அவருடைய ஆசீர்வாதத்தின்படி தீர்க்கப்படுவது என்பது நிச்சயம். இந்த பதிவுல என்னென்ன பார்த்தோம்? சிந்தாமணி சாய்ராமுடைய மிராக்கிள் பார்த்தோம். 2வது, அதிகமா நாம அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு சொல்லும் போது அது நமக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்தோம். திருஷ்டியை பத்தி பார்த்திருக்கோம். ஆணவமும் அகங்காரமும் இருக்கக்கூடாதுன்றதை பத்தி பார்த்திருக்கோம். இதை எல்லாமே பொறுமையா நிதானமா கேளுங்க. கேட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கே நன்றி. என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நீரே கொடுத்தீர்.
துக்கத்தையும் நீரே கொடுத்தீர். நாங்கள் செய்த செயலின் விளைவாகவே இது நடத்தப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம். இனி எங்களது செயல் வெற்றியின் வழியிலே இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் சாயப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எங்களால் எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டதால் தான் உங்களிடம் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை அற்புதங்களையும் நீர் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் செயல்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நீரே எங்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துவதற்காகவும் எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளை கொடுக்க போவதற்காகவும் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஸோ பிரார்த்தனை முடிஞ்சாச்சு. எல்லோரும் சந்தோஷமா சிறப்பான ஒரு ஆட்டம் நமக்கு இருக்குதுன்னு மனசுல வச்சு வாழ்க்கைய வாழுங்க. நல்ல எதிர்காலத்தை சாயப்பா தரட்டுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.